ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் சமையலில் பார்க்க போகிற டிஷ்ஷு பஞ்சு போல் சாஃப்டான ரசமலாய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இது கொதிக்க வச்சிடலாம். இது கொதித்து வரும்போது லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கிட்டே வரலாம். பால் கொஞ்சம் திரைய ஆரம்பிக்கும். பால் நல்லா திரஞ்சு வந்ததும் அதை அப்படியே வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். லெமனோட புளிப்பு டேஸ்ட் இதில் இறங்காமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு மெல்லிசான துணியில் போட்டு கட்டி வச்சிடலாம். தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு கெட்டியாக ஒரு பன்னீர் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இது வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நல்ல சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரியே திரண்டு வரும். இப்போது இதில் குட்டி குட்டி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் அழுத்தி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி 2 கப்பு, சர்க்கரை 125 கிராம் இதை எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் கலந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். மூடி வச்சிடலாம். அதை நல்லா கொதித்து வரும்போது நம்ம செஞ்சு வச்ச இந்த பன்னீர் உருண்டையை இதில் போட்டுட்டு உடனே மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா உப்பி வந்திருக்கும் அந்த பன்னீர் பால்ஸ். இது அப்படியே நம்ம ஆற வச்சு சாப்பிட்டோன்னா இதுதான் ரசகுல்லா. இப்போ இந்த மலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சர்க்கரை 125 கிராம், பாதாம் பருப்பு 10, இதை நான் தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் 3, கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன். ஏலக்காயும் சர்க்கரையும் ஒன்றா திரிச்சிட்டா ஏலக்காயும் சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா பொடிஞ்சு போயிடும். அடுத்து 1/2 லிட்டர் பாலை சுட வைக்கணும். அது 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். பொடிச்சு வச்ச சர்க்கரையும் இதில் கலந்துடலாம். இப்போது இதில் கட் பண்ணி வச்ச பாதாம், கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் கலந்து விடுறேன். நீங்கள் குங்குமப்பூ கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தோன்னா கலரும் வாசமும் நல்லாயிருக்கும். கொதித்ததும் இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அப்படியே நல்லா ஆறவும் விட்டுடலாம். இப்போது இந்த ஊற வச்ச பன்னீர் பால்ஸை எடுத்து ஸ்பூன் விட்டு அழுத்தி தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே ரசமலாயை இப்படி ஊற்றி வச்சிடலாம். அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே முங்கணும். 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் இந்த பன்னீர்லாம் நல்லா ஊறி ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுதில்ல? சரி, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.